வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் டிசம்பர் 28 மாநிலம் தழுவிய மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒருங்கிணைக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு விஜயமங்கலம் டோல்கேட் பக்கத்துல நடக்க இருக்கு. இந்த மாநாடு எதற்காக? நம்மளுடைய கடன் விடுதலைக்காகவும், நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும், நம்மளுடைய இனாம் நில பிரச்சனை, அதாவது நம்மளுக்கு உரிமை கொடுக்கப்பட்ட இனாம் நில பிரச்சனை சரி செய்வதற்காகவும் இந்த மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை முன்வைத்து, விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தீர்வை முன்வைத்து திட்டமிடப்பட்ட இந்த மாநாட்டுல எல்லாருமே கலந்துக்கணும். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. அரசியல் கூட்டத்திற்காகவோ, அரசியல் கட்சியில போய் சேர்ந்து வாக்கு அரசியலுக்காகவோ நம்ம இந்த கூட்டத்தை நடத்தல. அரசியல் கட்சிகள் வரும் தேர்தலில் நம்மளுடைய பிரச்சனையை முன்னெடுக்கணும். விவசாயிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளாம எந்த கட்சியும் இனி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற முக்கியமான கோரிக்கையை முன்னெடுப்பாக வைத்து இந்த மாநாடு தொடர்ந்து நான் அதையே பண்றேன், இதையே பண்றேன், மிகப்பெரிய ஒரு சாதனை எல்லாம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு முறையும் தேர்தலில் வெற்றி பெற்று வரக்கூடிய கட்சிகள் விவசாயிகளுடைய முகத்துல ஒரு முறை கரிய பூசி தெருவில் நின்று போராடக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது, இன்னைக்கு நம்மளுடைய உரிமை மீட்பதற்காக, நம்மளுடைய கடன்கள் இருந்து விடுபடுவதற்காக மிகப்பெரிய அளவுல எழுச்சி மாநாட்டை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய மாற்றம் விவசாயிகளுக்கு நடக்கணும்னா விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளுக்கு நியாயமான உற்பத்தி விலை கிடைக்கணும், லாபகரமான விலை கிடைக்கணும், தினந்தோறும் நஷ்டப்பட்டு விவசாயிகள் இறப்பு நடக்கக்கூடாது. அப்படின்னா இந்த மாநாட்டிற்கு மிகப்பெரிய அளவுல குடும்பத்துடன் விவசாயிகள் மட்டும் இல்லாம அனைவரும் கலந்துக்கணும். விவசாயிகள் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லிட்டு முதுகுல குத்துறதா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அடிப்படை விலை கூட கிடைக்கல, உற்பத்தி பொருளுக்கான நியாயமான விலை கிடைக்கல. தெருவில் நின்று போராடுறோம், தெருவில் நின்று விலை கிடைக்கலன்னு தெருவில் தூக்கி வீசிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. நுகர்வோருக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னா அரசு நிர்வாகங்கள் உடனடியாக தலையிட்டு விலையை இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. நம்மளுக்கு விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்புன்னு சொல்றப்ப கேட்கறதுக்கு நாதி இல்லாத ஒரு நாட்டுல இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியில நம்மளுடைய பிரச்சனையை வரும் தேர்தலில் எதிரொலிக்க வைப்பதற்காகத்தான் இந்த மாநிலம் தழுவிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து, விவசாயிகளை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு மாநாடாக இந்த ஒரு மாநாடு நடக்க போகுது. அனைவரும் இந்த வெற்றி மாநாட்டில் பாரபட்சம் இல்லாமல் அரசியல் தாண்டி, மொழி தாண்டி, இனம் தாண்டி, மதம் தாண்டி, சாதி தாண்டி நம்மளுடைய இந்த மாநாட்டில் பங்கெடுக்க வேண்டும். இந்த மாநாடு வெற்றி பெற்றால் மட்டுமே, இந்த மாநாடு கூட்டமாக விவசாயிகளுடைய பங்கெடுப்பு இருந்தால் மட்டுமே இந்த அரசியல்வாதிகளுக்கும் இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் நம்மளுடைய கோரிக்கை செவியில் கேட்கும்.